ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 147. இதில் ஸ்ரீ பெரியதாசர் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சோழ வளநாடு சோறுடைத்து என புகழ்பெற்றது. சோழவள நாட்டின் தலைநகர் தஞ்சை. சமீப காலத்தில் அந்த நாட்டை நாயக்க மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அவர்களுள் கடைசியாக ஒரு சிறிய அரசன் ஆண்டு வந்தான். அவன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன் கிடையாது. கீழ்மக்கள் நட்பை பெரிதும் கொண்டவன். ஆனால் தெய்வ பக்தி உடையவனாக இருந்தான். அந்த அரசன் பெயர் மன்னார் நாயுடு என்பது. அவனிடம் சேசல செட்டியார் என்ற வளைச்செட்டி வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெரியார் சராப் ஆக இருந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் பெயர் பெரியசாமி. மகன் சிறந்த அறிவாளியாகவும் தெய்வ பக்தி உள்ளவனாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகவும் விளங்கினான். உரிய வயது வந்ததும் தந்தை மகனை அரசாங்க சேவகத்தில் அமர்த்த விரும்ப, மகன் கைகட்டி சேவகம் செய்வதை விரும்ப கிடையாது. ஆகவே குலத்தொழில் ஆகிய வளையல் வியாபாரத்தையேனும் செய் என நல்லதொரு நாளிலே வளையல் கடை வைத்து கொடுத்தார். தந்தையார் ஏற்கனவே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் மிகுந்த பெரியசாமி கடையிலே உட்கார்ந்ததும் பகவத் தியானமும் நாம ஸ்மரணம் செய்வதில் ஈடுபட்டான். மேலும் நம் நாட்டிலே புஷ்பம், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு, வளையல்கள், காது ஓலை இவைகளை தானம் செய்வது புண்ணியம் என கருதப்படுகின்றது. ஆகவே கடை தெருவுக்கு வரும் ஏழை எளியவர்களை எல்லாம் அழைத்து பக்தி செய்வதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று போதித்து இலவசமாகவே தேவையான வளையல் எல்லாம் இட்டு அனுப்புவான். அவன் இப்படி செய்யவே கடையை மூட நேரிட்டு விட்டது. மகனது தெய்வ பக்தியை புகழ்ந்த செட்டியார் கடமை தெரியாமல் பித்தனாக இருப்பது கண்டு மனம் நொந்தார். பிறகு சில பாகவதர்களை அழைத்து எப்பொழுதும் கோவிலிலே குடியிருக்கும் தன் மகனை வீட்டிற்கு வந்து கடமையை ஒழுங்காக செய்யும்படி புத்தி புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்பொழுது பாகவதர்களின் சொற்களை கேட்டு கடமையை பற்றி சிந்திக்கலானான் பெரியசாமி. வீட்டிற்கு வந்து தந்தையிடம் மன்னிப்பு பெற்று அரசாங்கத்திலே தந்தை வகித்த அந்த சராப் உத்தியோகத்தை தானும் வகித்தான். அந்த நாட்களில் அந்த பதவி வகிப்பவர்கள் குதிரை மீதுதான் செல்வது வழக்கம். ஒரு நாள் பெரியசாமி குதிரை மீது செல்லும்போது வழியிலே சில சிறுவர்கள் கோழி விளையாடி கொண்டு இருந்தார்கள். குதிரை குறுக்கே புகுந்ததில் கோழிகள் சில உடைந்து விட்டன. கோபம் கண்ட சிறுவர்கள் பெரியசாமியை கீழே தள்ளி அடித்து விட்டார்கள். அந்த சமயம் யாதவரங்கன் என்பவன் வந்து இவனுக்கு உதவியாக நின்று அந்த சிறுவர் கூட்டத்தை விரட்டினான். அவனுக்கு நன்றி சொல்லி அரசவை சென்றான். பெரியசாமி ஏற்கனவே பற்று அற்று இருந்த அவனுக்கு குதிரை முதலிய ஆடம்பரங்கள் கசந்து விட்டன. வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கோவிலே கதியானான். மீண்டும் பெரியசாமி என்ற பெயரை விடுத்து பெரியதாசர் என மக்கள் அவரை அழைக்கலானார்கள். பெரியதாசரை ஊரார் பித்தன் என்றார்கள். ஆனால் அவரோ பக்தி பிரச்சாரம் செய்வதை தமது நோக்கமாக கொண்டு இருந்தார். ஒரு நாள் ராஜசபையில் அரசன் அங்கிருந்த புலவர்களை நோக்கி, ஓ, இங்கிருந்து வைகுண்டம் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என கேட்டான். அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்றும் பெரியதாசர் போன்ற மகான்களை கேட்டால் தெரியலாம் என்றும் கூறினார்கள். உடனே பெரியதாசரை அழைத்து வர ஆள் அனுப்பினான் அரசன். இதனை கேட்ட அவரோ, ஓ, நான் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நரசிம்ம பெருமாளையே வழிபடுபவன். அரச சபையில் எனக்கென்ன வேலை என கூறினார்.
ஏவலாளர் தாம் எப்படியேனும் அழைத்துச் செல்ல உறுதி பூண்டவராக பலவாறு வேண்டி சபைக்கு அழைத்துச் சென்று விட்டார்கள். இப்பொழுது அரசன் தனது பழைய கேள்வியை கேட்க பெரியதாசர் மனம் மகிழ்ந்தார். பிறகு அவனுக்கு இறைவனது பெருமை எடுத்து கூறி, ஓ, எனக்கும் வைகுண்டம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. நான் நம் ஊர் கோவிலை மட்டும் அறிவேன். ஆனால் பல விஷயங்கள் நேர்முகமாக தெரியாவிட்டாலும் அனுமானத்தின் மூலம் நம்புகிறோம். அதுபோன்று பூ உலகிலிருந்து கஜேந்திரன் ஆதி மூலம் என கூப்பிட்ட பொழுது இறைவன் ஓடி வந்ததாக சரித்திரம் பேசுகிறது. ஆகவே ஸ்ரீ வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறது என்று தோன்றுகிறது என்றார் பெரியதாசர். இந்த பதிலை கேட்டு அரசன் திருப்தியடைந்தான். இது மற்றவர்கள் மனதில் பொறாமையை உண்டாக்கிவிட்டது. அரசனோ சன்மானங்கள் செய்து சிவிகையில் ஏற்றி அவரை அனுப்பி வைத்தான். இப்பொழுது பெரியதாசர் வாயினால் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற ஆசை அரசன் மனதுக்குள் எழுந்துவிட்டது. அதை பற்றி கேட்க அவர், இறைவனை அன்றி மனிதனை பாட மனம் ஒப்பாது என்றார் அவர். இப்பொழுது அரசனுக்கு அவர் மீது மிக மிக கோபம் உண்டாகிவிட்டது. இதற்கு தூபம் இடுவது போல் சில பொறாமைக்காரர்கள், ஓ அரசே, ஆழ்வார்களே, திருவுடை மன்னரே, காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த கர்வம் கொண்டவனை நரசிம்மனை பாடும் வாயால் நரனை பாடுவேனா என்கின்றானே, இவனை கொஞ்சம் கண்டிக்க வேண்டியதுதானே என்றார்கள். அவ்வளவுதான். தண்டனைக்கு உத்தரவுகள் பிறந்தன. வீரர்களின் ஆயுதங்கள் அவர் மீது பாய்ந்து கூர் மழுங்கி விழுந்தன. அவரோ ஒரு நிலைப்பட்ட மனதோடு நரசிம்மனை தியானம் செய்து கொண்டு இருந்தார். இப்பொழுது ஆயுதங்கள் வலுவு இழந்து செய்தி கேட்ட அரசன் வெகுண்டான். புலிக்கூட்டிலே தள்ளுங்கள் என்றான். புலியோ அவரை வணங்கியது. இப்பொழுது அரசனது ஆத்திரம் பொங்கி எழுந்தது. ஓ, சூட்டுக்கொளால் மாடுகளுக்கு சூடு இடுவது போல் இடுங்கள், என்னை பாடுகிறேன் என்று சொன்னால் நிறுத்திவிடுங்கள் என்றான் அவன். முன்பு சீதா பிராட்டி அக்னி பகவானை நோக்கி, ஓ சீதோ பவ அணு மத என்று சொன்னது போல் இப்பொழுதும் பிராட்டியார் சொன்னாரோ என்றெண்ணும்படி சூட்டுக்கோள்கள் குளிர்ந்து போய்விட்டன. பிறகு நஞ்சு விட்டார்கள். ஓ, அடியவருக்கு நஞ்சு அமிர்தம் ஆவதும் ஒரு அற்புதமோ என சொல்லியபடி நஞ்சே அமுதமாகிவிட்டது. யானை இடர்பறி ஏவினார்கள். அந்த யானையோ இவரையே சிம்ம வடிவமாக கண்டு பயந்து விழுந்து இறந்து போயிற்று. இப்பொழுது அரசனது பிடிவாதம் அதிகமாகிவிட்டது. ஓ, கல்லிலே கட்டி குளத்திலே இடுங்கள் என்றான். இவன் மந்திரவாதி, இவன் இருப்பதை ஊருக்கு தீங்கு என கூறி கழுவில் ஏற்றும்படி கட்டளையிட்டான். இப்பொழுது வீரர்கள் புடைசூழ வீதியிலே நடந்து செல்லும் பெரியதாசரை கண்டு மக்கள் கண்ணீர் சொரிந்தார்கள். இந்த அரசனுக்கு கேடுகாலம் கிட்டிவிட்டதென பழித்தார்கள். இவரோ நரசிம்ம பெருமானை துதித்து நின்றார். சபையிலே அரசன் மிகுந்த பெருமிதத்துடன் கொழு விற்று இருக்கிறான். இப்பொழுது அங்கு ஒரு பெருத்த இடியோசை போல ஒரு கர்ஜனை கேட்டது. மறுநாடி கம்பீரமாக அரசன் முன் தோன்றினார் நரசிம்ம மூர்த்தி. பயத்தினால் நடுங்கிய அரசன் அப்படியே குப்புற விழுந்து விட்டான். கையிலே இருந்த சாட்டையினால் சுளீர் சுளீர் என அவன் முதுகிலே அடிகள் விழுந்தன. ஓ ஐயோ, அப்பப்பா என்று அலறினான் அவன். நரசிங்கர் பெரியதாசனை அடித்தாயே, அவன் என்ன குற்றம் செய்தான்? சொல் சொல் என மேலும் இருமுறை சாட்டை வீச அவன் துடிதுடித்து போய்விட்டான். போ, ஓடு, அவர் கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்பாயாக, ஓடு ஓடு என மேலும் ஒரு அடி அடித்து மறைந்து போனார் நரசிங்க சுவாமி. இப்பொழுது வாரி சுருட்டிக்கொண்டு எழுந்து, ஓடு பெரியதாசர், கழுவேறுவதை நிறுத்தி நிறுத்தி என கூவியவனாக தானும் கழுமேட்டை நோக்கி ஓடினான். அங்கே கழுமரத்தின் மேடையை சுற்றி மக்கள் கூட்டமாக கூடி நின்றார்கள். பெரியதாசர் அப்பொழுதும் பரம சாந்தமாக நின்று இருந்தார். கோபுர வாசல்களிலே திருக்கார்த்திகை உற்சவத்திலே எரியவிடும் சொக்கனை போல்
கழுமரம் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு எரிந்தது. விஷயம் விளங்காத மக்கள் இன்னது செய்வது என விளங்காமல் கூச்சலிட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த சமயத்திலே அங்கு ஓடி வந்த அரசன் பெரியதாசரின் திருப்பாதங்களிலே விழுந்தான். தான் செய்த மாபெரும் தவறுகளையெல்லாம் மன்னிக்கும்படி கதறினான். அவன் இப்பொழுது அமைதி குலையாத பெரியதாசர் அவனை வாரி எடுத்து நிறுத்தி தானும் அவன் திருவடிகளிலே பணிந்து, ஓ அரசே, நீங்கள் பாக்கியசாலி, எனக்கு காட்சி தராத நரசிம்மமூர்த்தி உமக்கு தரிசனம் தந்து விட்டாரே, நீரே பாக்கியவான் என மீண்டும் வணங்க இப்படி கொலைக்களமாக இருந்த அந்த இடம் கோவில் போலாகி காட்சி தந்தது. அரசனுக்கு இப்பொழுது ஞானோதயம் உண்டாகிவிட்டது. பெரியதாசர் கோவிலுக்கு திரும்பிவிட்டார். ஊரெங்கும் அவர் புகழும் இறைவன் திருவருளுமே பேச்சு ஆகிவிட்டன. இதன் பின்பு ஸ்ரீரங்கநாத பெருமானை அந்தரனாக வந்து ஸ்ரீரங்கம் வரும்படி அழைக்க இருவரும் பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்தை அடைந்து விட்டார்கள். ஸ்ரீரங்கநாதர் சேவையிலே மெய் மறந்து போனார் பெரியதாசர். தமிழிலே தெய்வ வழிபாட்டிலே சிறந்த பெரியதாசர் ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானை பாடிய பாடல்களை எல்லாம் இறைவன் திருமுன்னே நின்று பாடி பாடி பரவசம் அடைந்தார் என குறித்தபடி எப்பொழுதும் அவனது திருப்பாத சேவையிலே ஈடுபட்டு மெய் மறந்து இருக்க ஓர் இரவிலே பெருமான் நரசிங்க ரூபமாக வந்து பெரியதாசரை தம் திருவடிகளிலே சேர்த்து கொண்டார். அவரது உறுதிமிக்க தளராத நெஞ்சம் இறைவன் அடியார்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக நின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்